கைஸ் வெல்கம் பேக் டு நாய்க்கோட்டம் சென்னையிலேயே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஃபயர் தான் கைஸ் விளாடப்போம். ஏன் இவ்வளோ நேரம் வீடியோ வரலன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதான் சரி வாங்க கேம்குள்ளே போகலாமா. ஓகே வாங்க போயிடலாம். ஏன்னா இப்போ வரமாட்டேங்குது எனக்கு யூடியூப்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை பிவிஎஸ் ப்ரோவை பார்க்கணும், அதான் என்னோடய ஆசை. சரி வாங்க ஏதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிஆர் ரேங்க் வேணால் சீஸ் ரேங்க் தான் போகிறோம். ஆனால் கன்ஃபார்ம் தோற்றுரும். ஏன் தெரியுமா? நான் பாட்டு கைஸ், நான் ரொம்ப பாட்டு அல்ட்ரா பாட்டு. பார்க்கலாமா வாங்க. நீ நம்ம ஜெயிப்போமா இல்லை தோப்போமா பார்க்கலாம், ஓகேவா? லோடா இப்போ நான் ரொம்ப பாட்டு கைஸ். ஏன்னா The young Tatsuya knows how to get things done. காலி பண்ணிட்டாங்க. சரி That's what happens when you meet the business end of my fist. அவங்க எல்லாரும் Need equipment. Help me! Help me! Guys, Help me! சோதனை கஷ்டப்பட்டு ஒருத்தனை நாக் பண்ணேன், ஆனால் ரிவைவ் பண்ணிடுவான். கன்ஃபார்ம் ரிவைவ் பண்ணிடுவான். பைத்தியக்காரனுங்க ரிவைவ் பண்ணிடுவானா? டேய் என்ன யாரே வந்து ரிவைவ் பண்ணுங்கடா. என்னால் மைக் ஆன் பண்ண முடியாது ஃப்ரீ ஃபயரில். ஏன்னா ஒருத்தன் நூபேன்னு கலாச்சேன். பைத்தியக்காரன் ரிப்போர்ட் போட்டு நல்ல மனசு சேர்த்துட்டாரு. ஒரு லைக் போட்டு விடுவோம், ஒரு நல்ல மனசாகும் ஒரு லைக்கு. அப்புறம் ஒரு பயமுறுத்துற இந்த சிம்பிள் பின்னாடி இருக்கான்னு நினைக்கிறேன். ஃபோனில் சவுண்டு கம்மியாக நினைக்கிறேன். நான் பேசுறது கூட உங்களுக்கு கேட்காது. அவர் செத்துருவான், கண்டிப்பாக செத்துருவான். இது யாருமே தெரியாது. நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை. ஏன்னா ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அன்றைக்கி லீவ் கட்ட வச்சிட்டேன். கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. ஆனால் நான் இப்போ எல்லாருக்கும் ஓடி போய் ஷார்ட் அடிப்பேன். நினைக்கிறீங்க அதிகமாக என்ன பண்ணுறது? இது ஹமாம் சோப் ஆட் பண்ணுங்கள, அந்த மாதிரி இப்போ ஓடு ஜட்டி எனிமே இருப்பான் பார்க்குறேன். Help me! Enemy spotted! Doom.
ஃபஸ்ட்டு கன்லாம் இல்லை ஆட்டோடி தான் சீரியஸ் ப்ரோட ஃப்ரெண்டு பார்த்தேன் வீடியோ Double takedown. அவர் என்னோட ஃப்ரெண்டு கமெண்ட் வந்து என் மூஞ்சி நல்லா இருக்கான்னு What happens when you meet the medkit for everybody? Need equipment. Thanks. Need equipment. Need equipment. சரிங்களா? ஆக்சுவலி இது என்ன ஊர்னா நான் சென்னையில் இருக்கேன் இப்போ கரெக்டாக. வாவ் நைஸ். அடுத்து என்னோட ஐடி கலெக்ஷன் சும்மா காமிச்சிருக்கேன். பெரிய ஐடிலாம் இல்லை, சின்ன ஐடி தான். இருங்க காமிச்சிடுறேன் அதிகம். ஃபஸ்ட்டு வேலட்டுக்குள்ளே போட வேண்டும். அடுத்து அப்படியே இதை தள்ளி வச்சுக்கிட்டு பண்டில் பார்த்தீங்கன்னா 14 பண்டிலு. கேப்பு இப்போ ஸ்பின் பண்ண கேப்பு, அப்புறம் அந்த இது ரெட் ஹாட் சில்லி கிராஃபிட்டோ மரீனோ பண்டில் எவனோ ஹிந்திக்கார இது பண்ணலாம், நான் பண்ணியிருக்கேன். அடுத்து ஓசியில் கொடுத்த பண்டில், இது வந்து ஓசியில் கொடுத்தது தான். இது என்னோட இன்னும் அந்த இது வந்து கோல்டு ராயில் தந்தது. இது கஷ்டப்பட்டு நான் டாப்அப் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மா காலில் வந்து. இது வந்து என்னோடது கேங்கிஸ்டர் என்னமோ ட்ராகன் கேங்கிஸ்ட்ரு அந்த ஹெட்டு போல். ஆமாம், இது வந்து எலைட் பாஸில் கஷ்டப்பட்டு நாயா தேரா வச்சு நாய் மாதிரி அப்படியே எடுத்த பண்டில். இது ஓசியில் கொடுத்தது. இது கஷ்டப்பட்டு டாப்அப் பண்ணது. இதுவும் டாப்அப் பண்ணி வாங்கினது. இதனோட ட்ராகன் கேங்கிஸ்டரோட தான். இது அந்த ரெட்டு அவள் தான். அடுத்து இந்த ஜெயில்கார் பண்டில், இது இல்லை, இதை கண்ணுக்கு எடுத்துக்கோணும். இது 8th பண்டில், இது ஜிம்பாய் பண்டில். அடுத்து கோபலட்டு ஆத்தலைட்டு பண்டில், பேண்டா இது அந்த டோக்கன் குத்துறது. நாகேஷ்ன்ற ஒரு கூப்பிட்றாரு, மூடிட்டாரு, நான் தள்ளி விட்டுலாம் விடுங்க. அதான் அந்த ட்ராகன் எங்கே பார்த்தீங்களா. எனக்கு இந்த பண்டில் பிடிக்கும், ஆனால் நான் போட மாட்டேன், பிடிக்காது. நியோலித்திக் ரெட் சில்லி ஆஃப்டர் ஹவர்ஸ்ன்ற ஒரு இது பேர் டை ஷர்ட் தானே. எப்படா பேரை மாற்றினீங்க? சுடுங்க, ஏதோ ஒன்று டை ஷர்ட்டு ஆஃப்டர் ஹவர்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க, விடுங்க. இது FFWS கொடுத்தது ஓசி, இதுவும் ஓசி தான். இது சால்மன்ஸ் லேயரு. நான் கஷ்டப்பட்டு ஃபயர் பாஸில் எடுத்தது லெவலப் பண்ணி. ஃபன்ஃபேர் ஹேரு இது அந்த இதில் எழுத்துறது கோல்டு ராயில். இது வந்து எப்போதில் வந்துருக்கு. அடுத்து டும் டும் சவுர், டும் 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 சவுர் வருது. அமௌண்ட் வந்து ஒரு 1 2 3 4 5 6 7 இருக்குது. இது ஒன்றுமே இல்லை. ஸ்கின்னு எதுவுமே இல்லை. கலெக்ஷனு பார்த்துக்கோங்க, பெயினோடது கஷ்டப்பட்டு ஸ்பின் பண்ணி எடுத்தது. அப்புறம் இந்த என்னோட ஒரு அமௌண்ட்டை கலெக்ஷனு பெயினோடது பார்த்துக்கோங்க, எல்லோருமே நல்லா பாருங்கள். அடுத்து பேராசூட்டுக்கு வந்தீங்கன்னா இது இருக்குது. அப்புறம் குதிரையில் இறங்குறது இருக்குது. அப்புறம் இது என்னோட ஸ்கை போர்டு இருக்குது என்கிட்ட. இந்த இதுலேயே என்கிட்ட இதுதான் அழகமாக இருக்குது, லூட் பாக்ஸு. அது எல்லாமே ஓசியில் கொடுத்தது. ஒன்று மட்டும் டாப்அப் பண்ணி வாங்கினது, முதல்ல ஓசி. இதில் வந்து சோலே ஒரிஜினல் லாபி என்னமோ இருக்குது, ட்ரபுள் நைட் இருக்குது, கில் சோரி. அவள் தான் என்கிட்ட இதுலலாம். ஆக்சுவலி நான் இது எதுவுமே டவுன்லோட் பண்ணல. அதுவும் இல்லாமல் எனக்கு எங்கே பார்த்தீங்கன்னா பேனர் பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள், இது இந்த எலைட் பாஸ் ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு. இது எத்தனாவது பர்சன்ட் கமெண்ட் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா இருக்குது, இது இருக்குது. இது ஒரே ஒரு சிம்பிள் இருக்குது, அதை வச்சு ஓட்டிட்டுங்க. 95 ஃப்ராக்மெண்ட்டு. இதை ஸ்பின் பண்ணாமல் விட்டேன்.
கில்டு டோக்கனு. இது என்னமோ டைலரா, என்னமோ டைலர்னு காமிக்குது. இது ஒன்று. இது வந்து ஈவோக்கு கஷ்டப்பட்டு இது பண்ணது. அடுத்து எங்கே பார்த்தீங்கன்னா இது என்னடா சைனி ஸ்டோன் டோக்கன். இது 2 கிரியேட் வச்சுருக்கேன். அடுத்து வேறு என்ன, அடுத்து எங்கே பார்த்தீங்களா இது வச்சுருக்கேன். இதோ அப்படியே வீக்லி போட்டேன். இன்னும் 2 நாள் தான் இருக்குது இன்றைக்கி கிளைம் பண்ணது. ஓகேங்களா? ஐயோ என்னடா அது. அடுத்து எங்கடா போகணும், இங்கே போகலான் இருந்தேனே. அடுத்த நேராக கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஈவோ வந்து A94 1வது லெவலு, M187 3வது, ஸ்கேரும் 3வது லெவலு இருக்கேன். மெகலோடான் ஒரு மீன் பேர் தானே அது. M187. அடுத்து வேறு ஆர்மர் இது பண்ணேன். இது வந்து இது வச்சுருக்கேன். என்கிட்ட கன் ஸ்கின்ஸே இல்லை. நான் 5 வருஷம் தான் ஓல்டு. ஆனால் ஃப்ரீ ஃபயர் அவ்வளோவா விளாட்றது இல்லை. ஏவிஜிக்கு இது. அடுத்து மார்க் மிஷின். இது 2மே பர்மனெண்ட் ஸ்கின்னு, கஷ்டப்பட்டு வாங்கினேன். இது வந்து அந்த கிராஃப்ட் அந்த ஓசி இது கொடுத்தாங்க. அடுத்து P90 அந்த இது அச்சீவ்மெண்ட்ஸுக்கு தந்தாங்க. டிசான் வந்து சும்மா ஓசியில் கொடுத்தது வச்சுருக்கேன். M187 அந்த இதில் பண்ணாங்க. இது அந்த இது வெப்பன் ராயல் எடுத்துட்டு, இதுவும் வெப்பன் ராயல் கன்று. இது ஈவோ. இது 2மே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் இது டாப் அப் பண்ணதான் ஃப்ரீயாக தருவாங்க. அது ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா இது ஓசி, இதுவும் ஓசி. இது எலைட் பாஸில் வந்தது. அது நான் இது வச்சுருக்கேன். இது 2 வச்சுருக்கேன். இது 4க்கு பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்கேன். இது 25 4க்கு தந்துருக்காங்க. நமக்கு நல்ல பசங்களாக இருக்காங்க, கல்லஞ்சக்காரங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தா நல்லவங்களாக தான் இருக்காங்க. அடுத்து மினி யூசி பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, வெப்பன் ராயில் எடுத்தது. வேறு மீலிக்கு வந்தீங்கன்னா இதோ இது இருக்க பராங்குக்கு வந்து இது இருக்க பேட்டுக்கு இது இருக்குது. இந்த அப்டேட்டும் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் கைஸ். கட்டானாவுக்கு எதுவும் இல்லை. இது வந்து ஹிடனோடது. நருட்டோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது அந்த அது என்னமோ குனாய் டேசல் குனாயா 2 ஃபிஷ்ஷு சிடோரி ஃபிஷ்ஷு. அப்புறம் என்னமோ இது 3 தான் இருக்குது கிரனேட். இது ப்ரைம் 4 கிலோ ஓசியில் கொடுத்தது. அடுத்து இதுக்கு எதுவும் நைஸ் அவ்வளோதான். ஆக்சுவலி என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இப்போ தான் நான் வீடியோ போடுறேன் ரொம்ப நாள் கழிச்சு. யாராவது சப்போர்ட் பண்ணுங்கப்பா, சரிங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் இவ்வளோ டல்லாக பேசுகிறேன்னா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. எனக்கு என்னோடய ட்ரீம்லாம் என்னோடய விஷ்லிஸ்ட் காட்டாமல் விட்டேன் பார்த்தீங்களா. நான் என்னோடய யூஐடி எல்லோரும் பார்த்துக்கோங்க. வேணா ரெக்வஸ்ட் கொடுங்க. நான் என்ன அவ்வளோ பெரிய ஆள்லாங்க. அப்புறங்க என்னோடய யூஐடி இது ரசரில் 4th லெவலு அடைங்க பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன இது எப்படி எழுதுறது அவள் தான் பார்த்துக்கோங்க. எத்தனாவது எலைட் பாஸ்லேருந்து விளாட்றேன்னு கூட கம்மி அந்த ஒரு பார்த்திங்கன்னா ஃபயர் பாஸ் சூசி மேனஸ் எது ஒன்று அதுலேருந்து விளாட்றேன். எவன்டா ஓகே மோமோ 134 என் பேர் மோமோ டோக்கரும் தெரியாமல் இந்தோனேஷியா போட்டு வச்சுருக்கேன். ஓசியில் தருவான்னு நாங்கள் கட்சி மாறிட்டேன் இந்தோனேஷியாவுக்கு. ஆனால் ஓசியில் ஒன்றுமே தரல. அது நான் பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸ்டார் கேமரு கேஷுவல் லெஜண்ட் ஹையஸ்ட்டு ஸ்கோரு. ரிவ்யூ வந்து அவ்வளோலாம் எதுவும் இல்லை. அதுவும் இல்லை மட்டும் நான் இது வரைக்கும் ஹீரோ சேர்த்ததில்லை. அது என்னோடய குறிக்கோள் தான். சிஎஸ் பார்த்தீங்களா, சிஎஸ்சில் தான் இந்த 4வது ட்ரெஸ். அது அப்புறம் என்னோட ஆனர் ஸ்கோர் எப்பவுமே 100ல் தான் இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ 100 போயிடுச்சா? இல்லை 100ல் தான் இருக்குது. ஓகேங்களா, அப்பளில் தான் என்னோடய கேரக்டரு பாருங்கள். என்னோடய கேரக்டர்லாம் இல்லை அவ்வளோ பார்த்தோம். என்னடா அந்த கேரக்டரு ஓசியில் குத்தா யூஸ் பண்ணால் நான் ஜோசப் ஊக்காங்கு வச்சுருக்கேன். போலேமா வச்சுருக்கேன். வச்சுருக்கேன்.
அடுத்து நிக்கிதா வச்சுருக்கேன். நிக்கிதா சொல்லுங்கள் மாமா குட்டி. When you're in need, I love feeling the wind in my hair. கெல்லி அக்கா வச்சுருங்க. கெல்லி அக்கா. பல்லி அக்கா வச்சுருக்கேன். protect அப்புறம் those you love. ஆண்ட்ரி வச்சுருக்கேன். Anyone got a med kit? அப்புறம் நான் ஹஸ்பண்டு I will help stay alive. நொல்லகன்னு வச்சுருக்கேன். அடுத்து இது ப்ரொஃபைலை பார்ப்போம். அனாதை புள்ள போல். ஆடமும் அனாதை புள்ள. அதுனா ஃபஸ்ட்டு அப்புறம் இவளுக்கும் அப்புறம் நம்மளோட ஆடம்னு சொல்லிட்டேனா. சரி, இவளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பேர் இருக்குன்னு முடிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இப்போதற்கு உங்கள் தேவ்தர்ஷன். நாய்க்கூட்டம் ப்ரொடியூஸ்டு பை நாய்க்கூட்டம் சேனல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். ஒய்.